நாங்க கும்மி அடிச்சிருக்கோமா? ஒரு ரேஞ்சு வேணா போடா, போய் புது பாட்டில் எடுத்து வாடா. போட்டேன். கோபாலகிருஷ்ணா, கோபாலகிருஷ்ணா, ஒன்னதான்ப்பா. எந்திரிப்பா, முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். எந்திரிப்பா, உன்னை கூட வச்சுக்கிட்டு பெரியமாமையை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். போப்பா, போப்பா. இப்படி சொல்லி திறந்து விட்டாத்தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்னா? இல்ல இது யாரு கொடுத்த பிளான்? ஐயோ கோபாலு, இத்தனை நாள் லட்சுமி மேல இருந்த ஆசையில தான்ப்பா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன். ஆனா இப்போ பெரிய மாமாவையே கொலை செய்யற அளவுக்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு துணை போற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லப்பா. என்ன நம்பு. வெளியே காளி என்னை காரோட காத்துக்கிட்டு இருக்காரு. வா போகலாம், வாப்பா. சீக்கிரம் கார்ல ஏறு. எங்க போறதுக்கு? பெரிய வீட்டுக்கு. ஓஹோ, எல்லாரும் என்ன அடிச்சு கொடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஓ மேல ஒரு அடி கூட விழாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ஃபுல் கேரண்டி. கார்ல ஏறு. ஒரு அடி கூட விழாது இல்ல? லவ்ஸ் மட்டும் 2 பண்ணுவீங்க, அடி மட்டும் ஒண்ணு கூட விழக்கூடாதா? விட்டா ஆளையே சட்னி ஆக்கிடுவானுங்க. கார்ல ஏறு. ஃப்ரண்ட்ல இடம் இல்ல, பேக்ல ஏறு. என்ன யோசிக்கிற? கார்ல நீ ஏறியா? காரை உண்மையில ஆட்டுவா. டிரைவர் கார் எடு. ஓ பிரியா உனக்காக காத்துட்டு இருக்க. ஓ காலையில என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும். அக்காவோட கல்யாணம் அவன் மனசுப்படியும் நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையை மறந்து ஒன்னாகணும். அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும். அதுதான் இப்ப என்னோட ஆசை. அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்பாடா, இங்க பாருமா, மெயின் சேனலே ஓ மேட்டர் தான். ஓ ரூட் கிளியர் ஆயிடுச்சுல்ல, விடு. மத்த மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிருஷ்ணா கிளம்பு, கிளம்பு, கிளம்பிக்கோ. ஐயே, என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அண்ணனும் தம்பி தின்னுட்டே இருக்கீங்களே சைடிஷ. எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும், நிறைய குடிக்கணும். அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே. என்னடா அந்த கோபாலகிருஷ்ணன் ஆளை காணுங்க. போய் தேடுற. 2 நாள் சாப்பிடல, கட்டில் கடையில் போன மாதிரி கிடப்பேன். ரூம் போட்டு இருக்கு, உள்ள ஆள் இல்லையா? என்னடா சொல்ற? அந்த ராம பயிலையும் காணா. ஒருவேளை அவன் திறந்து விட்டுருப்பானோ? நான் முதல்ல என்ன சொன்னேன்? அவன் எந்த நேரத்திலையும் திருந்தி நல்லவனா இருக்கான சிக்னல்ஸ் அவன் கண்ணுல தெரியுது. அவனையே மர்டர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நீ தான் அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்த. இன்னும் போய் தேடுவேன். ஐயோ, அவங்க 2 பேரும் போலீஸ் கூட்டு வந்துட்டா மொத்த பிளானும் க்ளோஸ். ஐயோ, போலீஸ் எல்லாம் வருமா? ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு டியூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே. பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா? பேசிட்டு இருந்தது போதும், புறப்படுங்க, போய் தேடுவா. டேய் பாட்டில் எடுத்துக்கடா. ஏங்க, யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த களி கழிக்கிறீங்க. போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா. குடிச்சிட்டு அங்கேயும் சுத்தா வண்டியில ஏறு. சரி போடா. அப்ப நான் பந்தலுக்கு போறேன், இந்த சைட்ல இருந்து வரேன். அப்ப நான் பாக்குறேன் பாருங்க. யாரு? உங்க பாருங்க. எங்க? அங்க போரு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன். லட்சுமி கழுத்துல தாலியை கட்டுறேன். நீ தாலியை கட்டுமா? நான் நம்ம ஆளுங்களோட ரெடியா இருக்கேன். அவனை எவனாவது வரட்டும், வெட்டி பொறி போட்டுறேன். அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பார்க்க போறேன். அப்படிதான் பாரு. ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு. என்ன ஏண்டா உண்மையதான் சொல்றியா? ஏங்க, நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேன்? உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்டா? மேட்டர் சொல்ற. அந்த 3 பேரும் பேசினாதான் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டாதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். யூ ஆர் a good spy. கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க 2 பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. அங்க நான் என் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங் இருப்பேன். வெயிட்டிங் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இருக்கிறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும். இல்லனா மொத்த காரியம் க்ளோஸ். யோ, என்னைய சுத்த ஊரமுள்ள வேலை இருக்க. நான் எப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும்? நான் தானே போய் சண்டையவே சமாதானப்படுத்தணும். நான் மறைஞ்சிருந்தேன்னா அவன் எப்ப அடிச்சிருக்கானே, நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும். ஏங்க, நான் துணி தீ காட்டட்டுமா? ஐயா, என்னடா அசிங்கம் முடிச்சாலா இருக்க? இதெல்லாம் ஒரு சிக்னல் வர. அட நான் கத்திப்பா சொன்னேங்க. இந்தா. நோ நோ நோ, நீ வெள்ளை துணி எடுத்து காட்டி சமாதானமா போகணும் போட்டுக்குன்னு அவனுங்களே சண்டை நிறுத்திட்டானுங்கன்னா நான் யார போய் சமாதானப்படுத்துறது? நீ ஒண்ணு பண்ணு, மண்டபத்துக்குள்ள ஒரு விசில் அடி. சண்டை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கேன். நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா சவுண்ட் காதை கிழிச்சுனுடா. பிச்சு புடுறேன். எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு. ரசீது மண்டபத்து பையன்ல. ஏண்டா தடி எனக்குடா, எப்ப பார்த்தாலும் அவனை காணும் வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா.
போங்கடா போங்கடா. அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். முதலாளி ஆ? கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னது நீ ஒளிச்சு வச்சிருக்க? ஆமா அவங்ககிட்ட மட்டும் அவங்க தூக்கி போறாங்கல்ல, முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். காளி பேச்ச மாத்த மாட்டியே? அடடடடடடடா, இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசியிருக்கேன்னா நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா. லட்சுமி, நான் கோபால் அனுப்பி தான் வந்திருக்கேன். இந்தா, இது பிரியாவோட லெட்டர். இதை நீ படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க. அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும். அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சிட்டு போனா நான் சும்மா இருக்கணுமா? அப்பா, வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், நல்லா கவனிச்சுங்கடா விசில் சத்தம். மாறி, கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. போடா. டேய், என்னடா மணி 10ஆவது, நீங்க தானடா அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க? எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சுட்டான் மாமா. ஒருவேளை இங்க வரலனா அங்கதான் போயிருப்பான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவோமா? ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டோம்ல. டேய், கிளம்புடா. வாங்க. டேய், மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு வா போ. வாங்க வாங்க. தாத்தா மாதிரி நடத்தீங்கன்னா மூர்த்த முடிஞ்சிரு. வேற மாதிரி நடத்துவாங்க. வாங்க. டிரைவர், எடுப்பா வண்டிய. ஏய், எல்லாம் பந்தலுக்கு வந்து சேருங்கடா. சரிங்க. இவன் எங்க போறான்? அந்த மண்டபத்துக்கு போவானோ? ஏய், வண்டி எடுங்கடா. டென்ஷன் கொடுக்குறானடா. பாட்லடு. டேய், நல்லா கவனிச்சுங்கடா. செல்லப்பா விசில் அடிப்பான். விசில் சத்தம் கேட்டோன்னா உள்ள வந்து பின்னு பின்னு பின்னிடணும். சரிங்க. போதையில இருக்கிறவனால நல்லா சோடால மூஞ்சி கலவு. குர்ற. ஏய், வந்தாடா. நீங்களும் மூஞ்சி நல்லா கழுவ fresh பண்ணுடா. டேய், நான் கலவுனா தெளிஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிருவேடா.
கோபாலகிருஷ்ணா கட்டா தாலிய. அது லட்சுமியோட அப்பா சொல்லட்டும். சொல்லு. அவர் பொண்ணுக்காக போட்ட பந்தல்ல உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறாரு பாருங்க. இப்போவும் நீங்க உங்க தம்பியை பத்தி புரிஞ்சுங்க. யாராரோ சதி பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்க 2 பேரும் யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிறத இப்போவும் தெரிஞ்சுங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான் தான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா நீங்க 2 பேரும் எப்பவும் போல ஒன்னாவே இருக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. எல்லாத்தையும் என் மக சொன்ன தப்பு நீ மட்டும் பண்ணல, எங்க வீட்டு பொண்ணுங்களும் தான். சரி, நடந்ததை விட இனி நடக்க போறத அண்ணன் தான் சொல்லணும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே. அதுக்கு என் பொண்ணு கூட உடம்பு இருந்திருக்கா. ஏதோ நீங்களா பார்த்து பண்ணுங்க. என்ன சவுண்ட காணமே? சிக்னல் கிடைச்சிருச்சு. வாங்க. டேய் டேய், இவனுக்கெல்லாம் ஒரு பென்ஸ், செகண்ட் ஹேண்ட் ஒரு பென்ஸ் வாங்கிட்டு என்ன பந்தாகறா பாத்தியா? வாடா. மனையை கவுண்ட் வந்துட்டா. ஐயோ, இவன் குடிச்சிட்டு வளர்ந்து நம்மள காட்டி கொடுத்துட போறான். ஏய், ஏடா சின்ன தம்பி அடிச்சு போட்டு போறியா நீ? டேய், அடிக்கிறவன். டேய், யாரா கையறா? மேல போறேன். டேய், லக்கி சில்பாடா புடிடா. ஏய், யார் அது எங்க அண்ணன் அடிக்கிறது? வாண்டியா, செல்லப்பா, வாங்கடா. வந்து அடிச்சு நுறுக்குங்கடா இவங்களே. டேய், பைத்தியக்கார பயல. பாண்டியன செல்லப்பா உங்க ஆளுகளடா. அவனுக்கு நம்ம ஆளுங்க. அவனுக்கு எப்பவோ கட்சி மாறிட்டானுங்க. வளரிட்டான்டா. டேய் பாண்டியா, செல்லப்பா, நேத்து நாம பேசி செட்டப் பண்ணமே, அந்த மாதிரி சின்னவனை பெரியவனை க்ளோஸ் பண்ணுங்கடா. கோர்ட் செலவு நான் பாத்துக்கிறேன். நம்ம எப்ப செட்டப் பண்ணா? நேத்து நைட் நாம பேசி செட்டப் பண்ணலையா? விலைக்கு ஒரு மாதிரி உள்ள பூந்து பேசி தெரியலன்னு பேசல. நாங்க சொல்லவே இல்ல. நான் குடிச்சிருக்கா நீ குடிச்சுக்கிட்டியா? டேய், என்னடா கண்ணடிக்கிற? நானா பொம்பளையா? சைட் அடிக்கிறியா? டேய், அப்ப நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல. இல்ல. அப்ப நீங்க என் ஆள் இல்ல. இல்ல. ஓகே. டேய், இவனுக்கு நம்ம ஆள் இல்லடா. நம்ம ஆள் இல்ல. இந்தாங்கடா, உங்களுக்கு தண்ணி தெளிச்சாச்சு. நேத்து நாம தண்ணி மேப்பல பேசினதல்ல எச்சி தொட்டு அடிச்சிடுறேன். டேய், இவனுங்களை விடுங்கடா. எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். இந்த ஆள கையில் அடிங்கடா. டேய் லொள்ளு, அடி அடி ஸ்டார்ட் ஆயிட்டு வாடா. கோபாலகிருஷ்ணா, சீக்கிரம் போ. மூர்த்து முடிய போகுது. தாலி கட்டு. போ. யாரும் போகாதீங்க, அப்படியே உட்காருங்க. சண்டையை பாக்குறவங்க அங்க பாருங்க, கல்யாணம் பாக்குறவங்க இங்க பாருங்க. மேளம். அண்ணா, தாத்தா ஆசீர்வாதம். ஓகே. கல்யாணத்துக்கு சரவெடி எது ஏற்பாடு பண்ணல இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு அடித்தடி செட்டப். ஐயரே தாலி. ஓம் ஸ்வரூபதம் சர்வே தேவா. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி ஜுபே தஜீவ சர்வஜ்யதா தான்யம் தனம் ஐயோ வேண்டாம். ஓகே. அட என்னங்க இது? ஆசீர்வாதம் பண்ணாம ஒரு கடை காட்டிட்டீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னப்பா மாமனார் வெட்டி நீ ஊரு வெட்டி நான் ஊரு நீ என்ன? சரி, சின்ன மாமனார் வெட்டிடுவோம். சம்பளம் வாங்கல அறா. ஒரே அறையில போறீங்க அடிக்கிட்டான். ஏய், இலைய கவனிச்சு போடு. இங்க போ. என்ன கேளுங்க. இங்க கொஞ்சம் கப்பு. ஏய், போடுறாங்க. இங்க கொஞ்சம் கப்பு. அப்புறம் இங்க கொஞ்சம் கப்பு. கப்பிக்கா. பாயசம் உண்டா? ஏய், பாயசம் உண்டா? அப்படி லைனா கப்பிட்டு போ. ஏய், தண்ணியை கப்பு. வெறும் வெறும் அடே, அவனை நீங்க போங்க, நான் அடிக்கிறேன். அடிக்கிறீங்களா? அடிங்க, அடிங்க, அடிங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க பாபா. ஐயோ, நான் தெரியாம விட்டுட்டேன்.
நீங்க குடிங்க. ஏய், 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 யார் வீட்டு கல்யாணம் வச்சுங்க? என் வீட்டு கல்யாணம்டா. சாப்பிட்டு எவ்வளவு முயல்தான் போறீங்க, கொன்னே போடுவேன். ஊட்டி விடு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏய், ஏய், இந்தா. ஓ, காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதோரம் சொல்லவா ஹாலிவுட் ஸ்டோரி, நெஞ்சுக்குள்ள ஆசைகள் தூதே ஹோலி. ஆந்திரா பொங்குதா போல இவ பார்க்கிறா, மாடு கண்ணாலே ஆழ மொத்தம் சாய்க்கிறா.